முதல்ல க்ரீன் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு புதினா இலை, ஒரு 3 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், க்ரீன் சட்னி ரெடி. அடுத்தது ஸ்வீட் சட்னி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு புளியை வானலில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். திரும்பவும் அதே 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியெலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச புளியை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி திக்காக இருக்கும். அதை திரும்ப வானலில் ஊற்றி அதில் கொஞ்சமாக சுக்கு, கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போது ஃபில்லிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 இல்லைனா 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன், மேஷ் பண்ணி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேனில் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு ஸ்லைஸில் வந்து நம்ம க்ரீன் சட்னி வச்சுருக்கோம்ல அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிரெட்டில் வந்து ஸ்வீட் சட்னி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்வீட் சட்னி வச்சோம் இல்லையா, அந்த சைடில் வந்து பொட்டேட்டோ ஃபில்லிங் நிறைய எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்வீட் சட்னி சைடு தான் வந்து அது ஈவனாக கரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது 2 பிரெட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அப்படியே தூக்கி தோசைக்கல்ல வச்சு நல்லா வந்து 2 பக்கமும் வந்து வேக விட்டு எடுத்துருங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து சாஸ்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா நம்ம ஸ்வீட் சட்னிலேயே வந்து அந்த டேங்கி ஃப்ளேவர் இருக்கும். 2 சட்னி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.